ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் தேவனாகிய கர்த்தர் அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். ஒரு சில இடங்களில் மாத்திரம்தான் யெகோவா அப்படின்ற கர்த்தருடைய நாமத்தை குறித்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய யெகோவா, யெகோவான்னு சொன்னால் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். சர்வத்துக்கும் அவர் தான் அதிகாரி, அவர் தான் ஓனர். அவரை மிஞ்சின சக்தி இந்த உலகத்தில் கிடையாது. அந்த யெகோவா ஆவியானவர் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் அப்படிலாம் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது, உன் தேவனாகிய கர்த்தர். ஆனால் இந்த ஸ்தலத்தில் ஆவியானவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறாரு, உன் கர்த்தராகிய யெகோவா. அதாவது அவர் நம்மளோடு இருந்தார்னா அல்ல நம்ம அவரோடு இருந்தோம்னா போதும். இந்த உலகத்தில் நம்மை மேற்கொள்வதற்கு எந்த சக்தியும் கிடையாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வத்துக்கும் அதிகாரி. அந்த யெகோவான்னு சொன்னால் நமக்குள்ளே அந்த ஃபீலிங் வரணும், உணர்வு வரணும். கால்கள் யாவும் முடங்கும், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் பாதாளத்தில் இருக்கிற அந்த ஆவிகள் கூட தேவனுடைய நாமத்துக்கு முன்பதாக நடுங்குகிறது, பிசாசுகள் நடுங்குகின்றன. அவர் அவ்வளோ வல்லமை உள்ள தேவன். மோசே கேட்டான், ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி. அவர் சொன்னார், என்னை பார்த்தவன் உயிரோடு இருக்க முடியாது. ஏதோ நீ கேட்டுட்ட, ஏன்னா என்னுடைய பேக் சைடனா பார்த்துக்கோ. ஏன்னா என்ன நீ பார்த்தவங்க அந்த பிரசனத்தை தாங்கிக்க முடியாது. அதான் அவ்வளோ மகிமை புரிஞ்ச தேவன். கர்த்தராகிய யெகோவா அப்படின்னோடனே நமக்குள்ளே ஒரு உற்சாகம் வரணும். உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவன் நம்மளோடு இருக்கிறார், யெகோவா தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த அந்த தைரியம் நமக்குள்ளே ஆத்மாவில் ஒரு பலன், ஒரு உற்சாகம். நாம் ஆராதிக்கிற தேவன் யாருன்றதை உணர்ந்தவர்களாகும். ஏதோ போகிறோம், எல்லாம் சோத்திரம் பண்ணுறாங்க, சோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் சோத்திரம். ஒரு பாட்டு பாடணுமா, அது ஆராதனை கிடையாது. நம்முடைய வாயில் வருகிற வார்த்தை துதி இதயத்தின் ஆழத்திலேருந்து வருவதாக காணப்படும். ஒருத்தங்க சொல்லி துதிப்பது அது ஆராதனையே கிடையாது. நம்ம சேர்றதே எதுக்காக, தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக. யாருமே ஸ்தோத்திரம் பண்ணுங்க துதிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து பீறிக்கிட்டு வரணும். தெய்வன் சொன்னான், கர்த்தர்னு சொன்னான், யெகோவா தேவன் என்றான். கர்த்தராகிய யெகோவானா ஆவியான இடத்துல பர்டிகுலராக எழுதி வச்சிருக்கிறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம். அதாவது தேவன் எந்த அளவுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்றதுக்கு இங்கே ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்குது. மத்தேயு 21:42 வாசிங்க. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அது கர்த்தராலே ஆயிற்று. ஒருவேளை மனிதர்கள் நம்மளை தப்பமாக நினைக்கலாம், அல்லது மற்றவர்கள் நம்மளை அசத்தி பண்ணலாம். ஆனால் தேவனாலே
எதுவும் நடக்கும், எது வேணாலும் நடக்கலாம். சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு நபரை கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வைக்க தேவனாலே கூடும். அடிமையை கொண்டு செல்லப்பட்ட எஸ்தரை ராஜாத்தியாக மாற்ற தேவனாலே கூட்டும். ஆகாது என்று தள்ளுவது மனிதனாக இருக்கலாம், ஆனால் உயர்த்துவது தேவன். அதனால்தான் இது கர்த்தராலே ஆயிடுச்சு. கர்த்தராலே ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியத்திலும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு வல்லமை உள்ள தேவன். யெகோவா, கர்த்தராகிய யெகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன். எல்லா சிருஷ்டிகளும் அவருக்கு முன்பதாக அடங்குகிறது. அவருடைய படைப்பிலே மகா மோசமான படைப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான், மனிதர்கள் தான். தேவனுக்கு விரோதமாக சர்வ சிருஷ்டியும் அவரை பணிந்து ஆராதனை செய்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மனிதனுடைய அக்கிரமங்கள்னால இயற்கைகள் பாதிக்கப்படுகிறது, மற்ற கிரகங்கள்லாம் பாதிக்கப்படுகிறது. மனிதனுடைய அக்கிரமம் எல்லாம் தேவனுக்கு பயந்து நடுங்குகின்றன, மனிதனை தவிர. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, இது கர்த்தராலே ஆயிற்று. அவரால் எதுனாலும் முடியும், அவர் எதுனாலும் செய்ய முடியும். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கர்த்தர் பார்த்தீங்கன்னா அநேக அற்புதங்களை அந்த பர்டிகுலர் பர்சனை பார்க்கவே மாட்டார். போ, உன் குமாரத்தி சுஸ்தமாகிவிட்டான், உன் வேலைக்காரன் சுஸ்தமாகிவிட்டான், பார்க்கவே இல்லை. ஏனென்றால் இது கர்த்தராலே ஆயிற்று. அவரால் எதுனா நடக்கும். அப்போ நமக்கு ஒரு யெகோவா தேவன் இருக்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய வல்லமையில் அந்த 44வது வசனத்தை வாசிங்க. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ மோதினேன்னா நீ நொறுங்கி போயிடுவ. நான் உன் மேலே விழுந்தேன்னா நசுங்கி போயிடும். ரெண்டுமே டேஞ்சர் தான், ரெண்டுமே பாதிப்பு நமக்கு தான். யெகோவா தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் விழுகிறவன் அவர் நித்திய கண்மலை. யெகோவா தேவன் நித்திய கண்மலையாக இருக்கிறார். நித்தியமானன்னா எப்பொழுதும் நிரந்தரமான, இந்த இதை மாற்றவே முடியாது, என்றென்றைக்கும். அவர் தான் ஆரம்பம், அவர் தான் முடிவு, எல்லாம் அவர் தான். அப்போ இந்த கல்லின் மீது ஒருத்தன் விழுந்தான்னா நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்றால் இந்த வசனம்லாம் கேட்கும்பொழுது நமக்குள்ளே ஒரு ஆவேசம் உண்டாகணும். இவ்வளோ பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறார், இவ்வளோ மகிழ்ச்சியுள்ள கர்த்தரை ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம நம்பி இருக்கிற தெய்வம் எப்பேற்பட்ட தெய்வம் என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களே காணப்படும். ஒரு பிளைண்டாக ஒன்றுமே புரியாமல் ஏதோ நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை வீண், அதனால் ஒரு நன்மையும் கிடையாது. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். இந்த கல் மீது இவன் மேலாச்சும் மோதினேன்னா உனக்கு தான் பாதிப்பு. ஒருவேளை இந்த கல் எவன் மேல் விழுமோ நசுக்கி போட்டு விடும். அப்போ யெகோவான்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல ஆவியானவர் கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவரோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் தேவன் அவரோடு தான் இருந்தார். நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் சும்மா இல்லை.
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலை. அவங்களோட தான் தேவன் இருந்தார். ஜனங்களும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை மாதிரி முரட்டாட்டமான ஜனங்கள். ஆண்டவரே சோர்ந்து போயிடுவார் அநேக சந்தர்ப்பங்கள். வணங்கா கழுத்து, கலக வீட்டார், இதெல்லாம் அவங்களுக்கு தேவன் கொடுத்த அடைமொழிகள். கலக வீட்டார் உடனே எல்லாம் கிளம்பிடுவாங்க கல்லை தூக்கிட்டு. ஆனாலும் கூட தேவன் அவர்களிடத்திலே பொறுமையாக அவர்களோடு தான் இருந்தார். தேவன் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை நிறைவு செய்யும்படியாக இஸ்ரேல் ஜனங்கள் செய்த எல்லா காரியத்தையும் சகித்து கொண்டு இந்த ஜனங்களை எப்படியாவது கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளும் கூட பரம கானானை நோக்கி தான் பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்ட சீசரில் பார்த்து சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஆனால் போகிற வழியிலே பிரச்சனை. திடீர்னு பார்த்தீங்கன்னா அலை பொங்குது, கடல் கொந்தளிப்புனால சீசர்லாம் பயந்து அலறாங்க. திடீர்னு அங்கே இயேசு வந்துட்டார். எப்படி வந்தார், எப்படி அதுக்கு அவர் தெரியும்? அதெல்லாம் ஆச்சரியமானது. நீ அந்த வீட்டில் அந்த சம்பவங்கள்லாம் படித்து பாருங்கள். கர்த்தர் கரெக்டாக வந்துட்டார். ஏன்னா அக்கறைக்கு போவோன்னு சொன்னவர் கரெக்டாக அக்கறை போய் செய்கிற வரைக்கும் நம்ம மீது அக்கறை உள்ள தேவன். போங்கன்னு சொல்லிட்டு அவர் இக்கரையில் உட்காந்துருக்க மாட்டார். இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறது அவர் தான். ஆனாலும் கூட இந்த முரட்டாட்டமான ஜனங்களிடத்தில் தேவன் அவ்வளவு பொறுமையாக இருந்தார். இதில் போடப்பட்டிருக்கிறது, அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலை. அந்த கண்மலை கிறிஸ்துவே, நித்திய கண்மலை. கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது தேவதர் சொன்னாங்க, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அருமையானவர்களே, இஸ்ரேல் ஜனங்களோடு மட்டும் தேவன் இல்லை, இன்றைக்கி நம்மளோடு என்ன இருக்கிறாரு. இம்மானுவேல் என்று பெயரிடு. சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க, நட்சத்திரத்தை பார்த்து இயேசு அந்த குழந்தையை பார்த்து அவரை கனப்படுத்தும்படியாக வந்தாங்க. ஆனால் திடீர்னு மாம்சம் சொல்லுது, ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே பிறந்திருப்பார்? அரண்மனையில் தான் பிறந்திருப்பார். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அரண்மனைக்கு போயிட்டாங்க. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வ பிரசன்னத்தை நம்மளால் உணர முடியலன்னா, நம்ம அப்பப்போ என்ன பண்ணிடுறோம், நம்முடைய மாம்சம் சொல்கிறத கேட்குறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுறது, உன் சுய புத்தி மேல் சாயாதான். ராஜா அரண்மனையில் தான் பிறப்பார், இது பொதுவான நியதி. ஆனால் இந்த ராஜா எங்கேனாலும் பிறப்பார். இவருக்கெல்லாம் கண்ட்ரோல் கிடையாது, வரமுறை கிடையாது. அவர் மாட்டுத்தொழுவத்திலையும் பிறப்பார். அது அவர் சாய்ஸு. அவருக்கு முந்தைய யாரும் ஆலோசனை சொல்ல முடியாது, சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு தெரியும் எல்லாமே. தான் எங்கு பிறக்க வேண்டும், எந்த சூழ்நிலையில் வளர வேண்டும், எல்லாவற்றையும் தேவன் தெரிந்து கொண்டது. அவர் முன்குறித்ததை யாரும் மாற்ற முடியாது. இந்த சாஸ்திரி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இங்கே மாம்ச அறிவில் ராஜாட்ட போயிட்டாங்க. நட்சத்திரம் அறிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மத்திய சுவிசேஷம் 2வது அதிகாரம் மத்திய 2:9 வசனத்தை வாசிப்போம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. திருப்பியும் அரண்மனை விட்டு வெளியேந்த பிறகுதான் கர்த்தருடைய பிரசனம் அவங்களுக்கு கிடைக்குது. நம்ம சுயபத்தில் சாயும் பொழுது தான் நம்ம தேவ பிரசனத்தை இழக்கிறோம். நல்லா தான் ஆரம்பிப்போம் எல்லா ஜபத்தோடு. ஆனால் போகும்பொழுதே பிசாசு சொல்லுவான், நீ இந்த ராஜாவை பார்க்க எங்கே போகிற, அரண்மனை இந்த பக்கம்ல இருக்குது, இந்த பக்கம் போ. அப்போ நட்சத்திரம் தெரியல, மறைஞ்சு போச்சு. அந்த ராஜா அரண்மனைக்கு நேராக அந்த நட்சத்திரம் வழி நடத்தவில்லை. அது நட்சத்திரத்துக்கே தெரியும் ராஜா எங்கே இருக்கிறாரு. அருமையானவர்களே, அவன் அரண்மனை விட்டு வெளியே வந்த பிறகுதான் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் சரியாக சேர்க்கிறது தான் தேவனுடைய.
நம்மளோட தான் இருக்கிறாரு. நம்ம தான் அவரை விட்டு விலகி போகிறோம், அவர் நம்மளை விட்டு விலகுவது கிடையாது. அருமையானவர்களே, இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17, யாத்திராகமம் 17 6வது வசனத்தை வாசிப்போம். அங்கே ஓரபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை, வழக்கம் போல் கிளம்பிட்டாங்க. மோசே என்ன பண்ணுறான், தேவனை நோக்கி சொல்கிறான், ஆண்டவரே இந்த ஜனங்கள் கல்லெறிகிறாங்கப்பா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். அடித்தது கன்மலையில் அல்ல, கன்மலையின் மேல் நின்ற இயேசுவை. அருமையானவர்களே, வெறும் பாறை அடித்தா தண்ணி வராது, அங்கே கர்த்தர் இருக்கணும், யெகோவா தேவன் அங்கே இருக்கணும். அந்த கன்மலையில் எத்தனை பேர் கம்பு வச்சு அடிச்சிருக்கலாம்ல. ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் அந்த பக்கம் சுற்றி இருப்பான், ஒரு கல் மேலே அது மேலே படாமையாக இருந்திருக்கும், ஒரு கம்பு அதை வச்சு அடி படாமலாம் இருந்திருக்கும். தண்ணி வந்துச்சா? ஆண்டு சொல்கிறாரு, உனக்கு முன்பதாக நான் அங்கே போய் நிற்பேன், உன் பிரச்சனை என் பிரச்சனை, தண்ணியை பற்றி நீ கவலைப்படாத. இந்த வார்த்தை தான் ரொம்ப ஆச்சரியமானது. நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மீது நீ அங்கே வர்றதுக்குள்ளே நான் அங்கே போயிடுவேன். நமக்கு பதிலை தேவன் கொடுப்பதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் நமக்கு முன்பதாக சென்று, நான் அங்கே நிற்கிறேன் வா, இல்லை நீ போ நான் வரேன்னு சொல்லலை. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உனக்கு முன்பாக நான் அங்கே நிற்பேன். ஏனென்றால் அவர் பார்த்தீங்கன்னா நித்திய கன்மலை. இன்றைக்கி மலையை பார்க்குறதுக்கு நம்ம தான் போகணும், மலை நம்மளை தேடி வராது. ஆனால் இந்த கன்மலை நம்மை தேடி வந்தது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, இது வருது, நம்மளை தேடி வருகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா யெகோவா, கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார், அவர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம். அதாவது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் பாலைவனத்தில் அலைஞ்சு தெரிஞ்சாங்க. இந்த கன்மலையும் அவங்களோடு அலைந்தது. அவர் அந்த எல்லா கஷ்டங்களையும் அவர் பங்கு பெற்று கொண்டார். எல்லா வெப்பத்தையும் அவர் தாங்கி கொண்டு ஜனங்களுக்கு நிழலை கொடுத்தார். மேகஸ்தம்பமாக இரவில் பயங்கரமான குளிர், பாலைவனத்தில் குளிரை அவர் ஏற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு ஒரு வெதுவெதுப்பான கிளைமேட்டை கொடுக்குறாரு. இரவில் அக்கினி ஸ்தம்பமாக, வெளிச்சமாக நம்மோட தான் அவர் வர்றாரு. நம்ம தான் என்ன பண்ணுறோம், அதை சரியாக புரிஞ்சு செயல்பட மாட்டேன்றோம். இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஆண்டு சொல்லுவார், கண்மலையை பார்த்து பேசுனார். ஆனால் மோசம் என்ன பண்ணிவிடுவான், பழக்க தோஷம் முதல்ல ஏற்கனவே அடித்தாச்சு, ஜனங்கள் படுத்தின பாடு, 2வது தடவை அடிக்கும் பொழுது அவனோட அந்த கானான் தேசத்தில் நுழைய முடியாதபடிக்கு ஒரே தரம் பாடுபடுவதும் நித்திய மீட்பை உண்டு பண்ணுவதுதான் பிதாவின் சித்தம். இந்த கன்மலை மேல் அடிப்பது என்பது கிறிஸ்துவை சிலுவையில் அடிப்பதற்கு சமமான ஒரு காரியம். இது நிழல். புதிய ஏற்பாட்டில் நடந்ததெல்லாம் நிஜம். இதெல்லாம் முன்னோட்டமான காரியங்கள். இயேசு கிறிஸ்து அதெல்லாம் செயல் வடிவத்தில் கொண்டு வந்தார். இந்த பிரயாணத்தில் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததும், அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், சிலுவை பாடு, உயிர் தெளிதல் எல்லாம் அப்படியே இங்கே அப்படியே செயல் வடிவத்தில் வந்துடும். நீங்கள் அதான் படிக்கும்போது தியானித்து படித்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். நான் உனக்கு முன்பாக கன்மலை மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும். அருமையானவர்களே, தண்ணீர் புறப்பட்டது வெறும் பாறையிலிருந்து அல்ல, அங்கே இருந்த இயேசு கிறிஸ்து. அந்த கன்மலை கிறிஸ்துவே. அடி வாங்கியது யார்? பாறை அல்ல, அந்த கன்மலையின் மேல் நின்ற நித்திய கன்மலையாகிய யெகோவா தேவன். அவர் அந்த அடியை தான் ஏற்றுக்கொண்டார்.
ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கும்படியாக. ஆனால் தான் இயேசுக்கு சொன்னார், தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன், நானே ஜீவ தண்ணீர், என்னிடத்தில் பானம் பண்ணுகிறவன் ஒரு காலம் தாகம் அடைய மாட்டான். அருமையானவர்களே, நித்திய தண்ணீர், நானே ஜீவ அப்பம். தேவன் தன்னை முழுமையாக நமக்கு ஒரு தண்ணீராகவும் நமக்கு ஒரு அப்பமாகவும் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு நம்மளை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நாம் இந்த பூமியில் ஜீவனுள்ள சாட்சிகளை வாழும்படியாக. அதான் இந்த சம்பவம்லாம் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கிறது. மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த கண்மலையை அடி. நீ அடிக்காமல் தண்ணி கொண்டு வர முடியாதா? தேவனால் முடியும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் முடியும் தேவனால். ஆனால் இங்கே அடி தான் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அதான் இந்த அடிக்குடைய அடையாளமே. அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சிருஷ்டிப்பெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இடையே தண்ணீர் 2ஆக பிரித்தார். அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுமே கிடையாது. நோவா காலத்தில் பூமி தன்னுடைய இருக்க தண்ணீரெல்லாம் வெளியே கொண்டு வந்தது, வானம் மேலே இருக்க தண்ணீரெல்லாம் கொட்டியது. அப்படியே பெரிய வெள்ளத்தை கொண்டு வர செய்த தேவனுக்கு இந்த ஜனங்களுக்கு தகந்திருப்பதற்கு ஏன் அடியை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் கண்மலையில் நமக்கு நித்திய கண்மலையாக இருக்கும்படியாக. அருமையானவர்களே, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும். ஆரியாமத்தின் புஸ்தகம் 49 கடைசி நாட்களில் வந்து யாக்கோப்பு என்ன பண்ணுவான், தன்னுடைய குமாரெல்லாம் வரவழைச்சி ஒவ்வொருத்தருடைய பெயரையும் சொல்லி அவங்கள ஆஸ்வதிப்பான். அவங்களை குறித்த எதிர்கால தீர்க்க தரிசனங்கள்லாம் வந்து யாக்கோப்பு சொல்லுவான். இதில் யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது 22வது வசனத்தில் போட்டிருக்கு, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டலில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. வெறும் கனிதரும் செடி மாத்திரமல்ல, நீர் ஊற்றுகள் அண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவனுடைய லைஃப்பை குறித்து இங்கே சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. வில் வீரர் அவனை மனம் அடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். அவன் சகோதரர்கள் அவனை பகைத்தாங்க. ஒரு சகோதரன் கூட அவனை நேசிக்கலாம். சொப்பனக்காரன் வர்றான், அவனை தூக்கி கொன்று போட்டுருவான். எப்படி இந்த சொப்பனை நிறைவேறும்னு பார்த்துடலாம். அவர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. புரிந்து கொள்ளணும், கர்த்தர் நமக்குன்னு ஒரு சித்தம் வச்சிருக்கிறாருன்னா, ஒருவேளை நம்மளை தூக்கி கிணத்துல போடலாம், தூக்கி விடுவதற்கு அங்கே ஒரு ரூபனை கர்த்தர் வச்சுருப்பார். நம்மளை சிங்காசனத்தை கொண்டு சேர்ப்பதற்கு அங்கே ஒரு போத்திபர் மனைவியை வச்சுருப்பார். அவள் வந்து இவனை தவறுதலாக யூஸ் பண்ணணும்னு பார்த்தா, ஆனால் தேவன் என்ன பண்ணிட்டாரு, சிறைச்சாலையில் கொண்டு போய் நேராக அதிபதி ஆக்கிட்டார். அவருடைய சில செயல்கள்லாம் வந்து நம்முடைய புத்திக்கு புரியாததாக இருக்கும். நம்ம பேசாமல் அமைதியில் இருந்துடணும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துரு, ஆண்டவரே எனக்கு புரியலை, ஆனால் நீ சகலத்தின் நன்மையை செய்கிற தேவன், நீங்கள் செய்யுங்க, நடக்கட்டும். முடிவு சமாதானம். வேதத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமானுடைய முடிவோ சமாதானம். நம்ம அந்த முடிவுக்காக காத்திருப்போம், சோர்ந்து போகவே கூடாது. பாடுகள் இனி வரும், அதுக்கு நிகர் அல்ல. இனி ஒரு சந்தோஷம் வருகிறது, இனி ஒரு சமாதானம் நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். இப்போ நாம் அனுபவிக்கிற இந்த பாடுகள் அதற்கு நிகரானது கிடையாது. பொறுமையோடு ஓடுவோம். சில சங்கடங்கள் நமக்குள்ளே இருக்குது. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எப்படி, ஏன் என் குடும்பத்தில் எப்படி? தேவ சமத்தில் வையுங்க. அவர் அறியாமல் ஒன்றும் நமக்கு நடக்காது. அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. ஏதோ சில காரியங்களை நம்ம திருத்தும்படியாக, சீர்படுத்தும்படியாக தேவன் சில உபத்திரவம் நமக்கு அனுமதிக்கிறார். ஆனாலும் கூட நாம் சோர்ந்து போகாமல் பொறுமையோடு போவோம். முடிவை தேவன் கருத்தில் இருக்கிறது, நம்ம உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மளை மறந்து விடுகிற தேவன் கிடையாது.
இங்கே சொல்கிறாரு, வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய வில் உறுதியாக இருந்தது. அது அவனை ஒன்றும் பண்ண முடியலை. அவனுடைய அரிக்கட்டுகள் மாட்டம் நிமிர்ந்து நின்றது. அதை தான் இங்கே ஆவிகள் வச்சிருக்காரு. அவனுடைய வில் உறுதியாக நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு தேவன் கண்மலையாக மாற்றினார். யெகோவா தேவன் நமக்கு நித்திய கண்மலையாக இருக்கிறார். ஆனால் ஒருவேளை நாம் தேவ சமூகத்தில் சரியாக இருப்போம் என்றால் நம் குடும்பத்திற்கு, நம்முடைய இன பந்துக்கள் மத்தியில் தேவன் நம்மையும் கூட ஒரு கண்மலையாக மாற்றுவதற்கு வல்லவர். நான் யோசிப்புக்கு மாத்திரம் அந்த பாக்கியத்தை தேவன் கொடுக்குறார். ஆனால் ஆவியார் சொல்கிறார் பாருங்களேன், அவனுடைய வில் உறுதியாக நின்றது, அவன் புயங்கள் யாக்கோப்புடைய வல்லவரின் கரங்களா. பலப்படுத்துறது யார்? யாக்கோப்பின் வல்லவர் தேவன், யெகோவா தேவன். நம்மை பலப்படுத்துகிறது யார்? நாம் சாப்பிட்ற உணவு அல்ல, தேவன், தேவ பிரசன்னம், அவருடைய சமூகம் நம்மை பலப்படுத்துகிறது, நம்மளை உற்சாகப்படுத்துகிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலத்தையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்குற தேவன் நம்முடைய தேவன். இங்கே பார்த்தீங்கன்னா இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனார். அதனால தான் ஆண்டவர் பேதுரை பார்த்தினார், இந்த கல்லின் மேல். அருமையானவர்களே, கணிதரும் திராட்சை செடியாக யோசேப் இருந்தாலும் கூட புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் யாரையும் விட்டு வைக்கல. நம்மளுக்கும் நாளே அதே வாக்குத்தத்தை தான் கொடுக்குறாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். சபையினோடனே உடனே நம்ம நினச்சிரோன்னா ஒரு சர்ச்சு, ஒரு ஒரு அமைப்பு. நீங்களே தேவாலயமாக இருக்கிறீர்கள். உங்களை கட்டும்படியாக, உங்களை தேவன் நிலைநிறுத்தும்படியாக, உங்களை தேவன் உயர்த்தும்படியாக. அதாவது நான் கைகளினால் கட்டப்பட்ட வீட்டில் நான் வாசமாக இருப்பது இல்லைன்னு தான் கத்த சொல்லியிருக்காரு. எங்கேயுமே அப்படி இல்லையே. எனக்கு ஒரு ஆலயம் கட்டுனா உனக்கு என்னைக்காச்சும் சொல்லியிருக்கிறேன்னா, ஏன்பா தாவீது, நீ ஆலயம் கட்டுன்னு ஆசைப்படுற, நல்லது தானா, ஒன்றா கூட சொல்லலையப்பா. ஏன்னா என்றால் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், நமக்குள்ளே தேவன் வாசமாக இருக்கிறார். அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? ஆவியானவர் உங்களிலே வாசமாக இருக்கிறார் என்று அறியீர்களா? தெரியாதா உங்களுக்கு? அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். இதை மனசில் எழுதி வச்சுக்கோங்க. பாதாளத்தின் வாசல்கள் அதனை மேற்கொள்வது இல்லை. அவருடைய வாழ்க்கையில் சூழ்நிலை மாறும் பொழுது இந்த எண்ணம் நமக்குள்ளே வரணும். ஆண்டவரே, நீ என் இந்த கல்லாகிய என்மேல் நீ சபையை கட்டிக்கிட்டு, பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்வது கிடையாது. என கட்டுகிறவர் அவர் கட்டுறார். அவர் கட்டினதை ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது, நெருங்கக்கூட முடியாது. இங்கே அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இஸ்ரவேல் முழு கோத்திரத்துக்கு இவனை தாங்கி பிடித்தான். இவன் நிமித்தம்தான் முழு கோத்திரமும் எகிப்திலே அங்கே போய் லான்ச் ஆனது. இவனுடைய தயவு தான். பெரிய கூட்டமாக மாறியது. எல்லாம் ஆரம்ப புள்ளி யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவன் யோசேப்பை தான் உபயோகப்படுத்தினார். அவன் கண்மலை ஆனான். இந்த நாளே தேவன் நம்மளையும் பார்த்து சொல்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. இதெல்லாம் சொல்லணும். நம்ம மூல அறிவில் வைக்கிறதுனால ஒரு நன்மையும் கிடையாது. சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மாறும் பொழுது எப்போனாலும் புயல் அடிக்கலாம், எப்போனாலும் கடல் கொந்தளிக்கலாம். ஆனால் நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்கணும். காற்றே இறையாதே, கடலை அமைதலாக இரு அப்படின்னு சொல்லுகிறவளாக இருக்கணும். ஏன்னா பாதாளத்தின் வாசல்கள் அதனை மேற்கொள்வது கிடையாது, முடியாது. அதான் பிரச்சனை. இதோ சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதித்து போடவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது.
சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சோர்ந்து போயிடும். என்ன ஆண்டவரே, இப்போ தான் ஒரு பிரச்சனை கடந்து வந்தேன், அதுக்குள்ளே இன்னொன்று வந்து நிற்கிது. சொல்லுங்கள், ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. ஏனென்றால் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுகிறது அவர், தேவாதி தேவன், கர்த்தராகிய யெகோவா என்கின்ற நித்திய கன்மலை கட்டி கொண்டிருக்கிறார். சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், பிரச்சனையை சொல்லக்கூடாது. மத்திய 1 பேதுரு 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். கன்மலை, கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். இப்பொழுது அவர் பிதாவானவர் வச்சிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன். அருமையாளர்கள், நமக்காக தான் வைக்கப்பட்டிருக்குது. நாம் அதனாலே பலன் பெறும்படியாக, அதனாலே நாம் ஆஸ்வதிக்கப்படும்படியாக, அதனாலே நாம் காப்பாற்றப்படும்படியாக நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்காக வச்சிருக்கிறோம் சொல்லி நம்ம பாட்டு போயிட்டே இருக்கிறோம். இது நமக்காக, எனக்காக என்று சொல்லுங்கள். எனக்காக, என் குடும்பத்திற்காக, என்னுடைய ஆவியாத்மா சரீரத்துக்காக இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாக இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன். அருமையானவர்களே, இந்த வசந்தம் படிக்கும்போது தாவீதினுடைய அனுபவங்கள்லாம் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். தாவீது ஏன் ஆண்டவர் எனக்கு என் இதயத்துக்கு ஏற்றவன் சொன்னான்னா அதில் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. சும்மா ஆண்டவர் சொல்லி வைக்கல. சங்கீதங்களின் புஸ்தகம் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம பொதுவாக அந்த வசனம் நம்ம தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் நம்ம அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறதே கிடையாது. அப்படியே பாட்டாகவே பாடி இருக்கிறாங்க, ஆனாலும் கூட நம்ம என்ன பண்ணது கிடையாது, அது பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. 18வது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கர்த்தர் எப்படி பார்க்குறான்னு பாருங்கள். 2வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அடுத்தபடி நான் சொல்கிற வார்த்தை, கர்த்தர் என் கன்மலை, நித்திய கன்மலை. தாவீது யெகோவா தேவனை எப்படி பார்க்குறான்னு பாருங்களேன். இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம், ஆபிரகாமின் தேவனும், இன்னும் ஆபிரகாம் தேவனாக தான் பார்த்துட்ருக்குறோம், ஈசாக்கின் தேவனும். ஏன்பா உனக்கு அவர் யார்? உங்கள் அண்ணன் இருக்கிறாரு, எங்கள் அம்மா மகனையும் கூப்பிடுவீங்களா, அண்ணன் கூப்பிடுவீங்களா? எங்கள் அம்மா மகனே, எங்கள் அம்மா மூத்த மகனே, அப்படியே நம்ம அழைப்போம். யோசிச்சு பாருங்கள். நம்ம பிதாவை அப்படி தான் இன்சல்ட் பண்ணுறோம், அலட்சியம் பண்ணுறோம். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தாரு, உங்கள் தகப்பன். நீங்கள் வேறு புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நீங்கள் கவனித்து பார்த்தோன்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தகப்பன் நன்மையானவர்களை கொடுப்பது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை. ஜெபி, இப்படி ஜெபிக்கும்போது இப்படி சொல்லி ஜெபி. நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஆபிரகாமின் தேவன், அதுக்கப்புறம் ரைமிங்காக எவனோ ஒட்டி ஆரம்பித்து வச்சுட்டு போயிட்டான். நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டோம். கர்த்தர் சொல்கிறத விட்டுவிட்டு மனுஷன் சொல்லி எவனோ ஒருத்தர் ஆரம்பித்து வச்சுட்டு போனது நீங்கள் ஸ்ட்ராங்காக அதில் பக்தி ரசம் அப்படியே ஒழுகும் பாருங்களேன். மதியினம் என் தேவன், நான் கர்த்தரை நோக்கி, நீ என் தேவன், என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர். கர்த்தரை உங்களுக்கு சொந்தமாக வச்சு பாருங்கள். இன்னும் ஆபிரகாமின் தேவனை வச்சு பார்க்காதீங்க, இன்னும் ஈசாக்கின் தேவனை வச்சு பார்க்காதீங்க.
ஒரு காலத்தில் அப்படி சொன்னார். அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு புரியணுன்றதுக்காக. இன்றைக்கி நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கெல்லாம் அட்வான்ஸாக தேவை நம்மளை கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. அது சங்கீதக்காரன் சொல்கிறான், என் கண்மலை, என் பலனாகிய கர்த்தாவே, என் சுதந்திரிக்கணும், நமக்கு உரிமையாக்கி கொள்ள வேண்டும். இன்னும் நம்ம ஆபிரகாம் தேவன் இதெல்லாம் சுத்த நான்சென்ஸு. தெய்வனை நம்ம व्यसனப்படுத்துகிறோம். ஏன்பா நான் உனக்கு தேவனாக இருக்கிறேன், இன்னும் நீ ஆபிரகாம் தேவன் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, நான் இன்றைக்கி உன் தேவனாக மாறுவது? அதாவது ஏன் பதில் வரமாட்டேங்குது? ஏன் குடும்பத்தில் இன்னும் சக்ஸஸ், அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை ஏன் வரமாட்டேங்குதுன்னா, இன்னும் நம்ம தெய்வத்தை நம்முடைய தெய்வமாக இன்னும் பார்க்கல, அந்த மனக்கண்கள் இல்லை. என் பலனாகிய கர்த்தாவே, அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறான் பாருங்கள், சொல்கிற ஸ்டைலில் பாருங்கள், உரிமையாக பேசுகிறான் கர்த்தரை பார்த்து. அப்புறம் என்ன சொல்கிறான், கர்த்தர் என் கண்மலை, என் கண்மலை. சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு 100 கிடையாது, சொல்லுங்கள், என் கண்மலை. கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார், நித்திய கண்மலை. இதே சங்கீதம் 19வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிப்போம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் ஞானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. அவனுடைய வேண்டுதல் எப்படி இருக்கு பாருங்களேன். அவன் தேவ சமூகத்தை ஜெபிக்கிறான். நான் பேசுகிற பேச்சு உங்களுடைய சமூகத்தில் எப்போவுமே உமக்கு பிரியமானதாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்ற ஜெப குறிப்புக்கு அவன் எப்படி ஆரம்பிக்கிறான், என் கண்மலையும். நம்ம எப்படி இதெல்லாம் சொல்லி எனக்காக ஜெபிச்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய நாமத்தை உச்சரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், சுதந்திரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. நம்முடைய ஜெப குறிப்பு என்னைக்காச்சும் இப்படி இருந்திருக்கா? நம்ம என்னென்னத்தையோ அழப்புறோம் நம்ம ஜெபத்தில். அதனால் ஆண்டு சொல்லி கொடுத்தா, ஜெபம், உடைய ஜெபம் சுருக்கமாக இருக்கும், வளன்னு பேசாது. ஏன்னா அவர் சலிச்சு போயிடுது. நம்ம பேசுகிற அர்த்தம் இல்லாத வார்த்தையில் உபயோகப்படுத்துகிறோம். அப்படி இப்படி நம்ம நினைக்கிறோம் அது பக்தின்னு நினைக்கிறோம். வார்த்தை சுருக்கமாக இருக்குது. ஒழுங்காக சில 4 வார்த்தை சொன்னாலும் வேதத்தின் அடிப்படையில் சொல்லி நீ ஜெபம் பண்ண கற்றுக்கோ. இங்கே பார்த்தீங்கன்னா, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. நம்ம ஜெபிக்கலாம் இப்படி இருக்கணும். என் 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 நமக்கு இது என்னுடைய தெய்வம், என்னுடைய இரட்சகர், என்னுடைய மீட்பர். அந்த உணர்வோடு தேவனிடத்தில் நம்ம நோக்கி பேச கற்றுக்கொள்ள வேண்டும். 27வது சங்கீதம், இவனுடைய விசுவாச அறிக்கை எப்படி இருக்கும் பாருங்களேன். 5வது வசனத்தை வாசிப்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அதாவது அவனுடைய விசுவாச அறிக்கை இன்னும் உயர்த்தலை. அவன் விசுவாசிக்கிறான். எப்படி விசுவாசிக்கிறான்? தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அவனுடைய விசுவாச அறிக்கை எப்படி இருக்கு பாருங்களேன். நம்ம எல்லாம் சொல்ல கற்றுக்கணும். நம்ம உயர்த்துகிற தேவன் எப்படி உயர்த்துவாராம்? கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன். இதெல்லாம் விசுவாச அறிக்கை. இதெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள்லாம் வீட்டில் உட்காந்து அதெல்லாம் படிக்கும்போது அந்த கவனித்து படிக்கணும். என்னத்தோ ஒன்று படிக்கிறோம், இன்றைக்கி படித்து தான் ஆகணும், போடு கடவுளை 4 வசனத்தை வாசித்துட்டு இன்றைய கோட்டா முடிஞ்சு போச்சு, நீ நேரம் நாளைக்கு தான் கிளம்புடான்னு கிளம்பிடக்கூடாது. ஒரு 4 வசனம் படித்தாலும் அதை உணர்ந்து புரிந்து ஆத்மாவில் போய் சேரணும், உள்ளே போய் அது போய் சங்கமாக ஆகணும். 40வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். 2வது வசனம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து, என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி, என் அடிகளை உறுதிப்படுத்தி, நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இது அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். பாட்டை எழுதி வச்சிருக்கிறான் தாவீது. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. பொறுமையோடு காத்திருப்பதற்கு பலன் உண்டு. வீணா எனக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று நான் இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு சொன்னது உண்டோ அப்படின்னு வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. சும்மா வாங்கடா எனக்கு ஆராதனை செய்யுங்கடான்னு சொல்லி என்னைக்காச்சும் நான் உங்கள்கிட்ட சொன்னது உண்டா? அருமையானவர்களே, தெய்வம் நம்ம ஏறெடுக்கிற எல்லாத்துக்கும் பிரதிபலன் கொடுக்குற தெய்வம். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவது கிடையாது. தெய்வன் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறான். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் என்னென்ன பிரச்சனையோடு ஜனங்கள் வந்தாங்களோ எல்லாத்துக்கும் பரிகாரத்தை தேவன் கொடுத்தார். வியாதி உள்ளவர்களுக்கு வியாதிகள் சுகமாகின. பிறவி குருடருடைய கண்களை தேவன் திறந்தார். அசுத்த ஆவிகள் ஓடியது. முடவன் நடந்தான். கூனியாக இருந்த சரீரம் நிமிர்ந்து நின்றது. மனிதனுடைய புத்திக்கு எட்டாத மாபெரும் காரியங்களை தேவன் செய்தார். யாரையுமே தேவன் வெறுமே அனுப்புனதே கிடையாது. இன்று போய் நாளை வாழலாம் கிடையவே கிடையாது. இன்றைய ரட்சணிய நாள், இதுவே அணுக்கிற காலம். தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நொடியும் தேவன் நமக்கு விசேஷமாய் கொடுத்துருக்கிறார். இதுவே அணுக்கிற காலம். நீ விசுவாசித்தாயானால், இப்போ நீ விசுவாசித்தாயானால் நீ தேவனுடைய மகிமையை காண முடியும். நம்முடைய விசுவாசம் அவ்வளோதற்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரச்சனையோடு உழண்டு தவிக்கிறோம். என்ன சொல்கிறான், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் என்று என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி. அருமையானவர்களே, நித்திய கண்மலை. யோசேப்பு எப்படி இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு தேவன் கண்மலை ஆக்கினாரோ அதே போல் கர்த்தர் நம்மையும் கண்மலை ஆக்க முடியும். நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய சமுதாயத்துக்கு தேவன் நம்மையும் அவ்விதமாக உயர்த்த முடியும். அதான் இங்கே சங்கீதக்காரன் மூலமாக ஆவியான எழுதி வச்சிருக்கிறாரு. 92வது சங்கீதம் 14வது வசனம். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. அதாவது வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போயிடும். என்னுடைய நியாயம் எடுபட மாட்டேன்து, கர்த்தரினை கண்டுக்கவே மாட்டேன்றாரு. பாருங்கள், எனக்கு மட்டும்தான் கஷ்டம் வருது. யார் யாரோ நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, என் கண்மலையாக அவரிடத்தில் அநீதி இல்லை. தாவீது மொட்டை எழுதி வச்சிருக்கலாம், கர்த்தராகிய தேவனிடத்தில் அநீதி இல்லை அப்படின்னு எழுதி வச்சிருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறான், என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை. அவனுடைய அனுபவம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு பிரச்சனைகள் வரலாம், ஆனால் பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறலாம், மாறாத தேவன் நம்மோடு இருக்கிறார். காற்று அடிக்கலாம், புயல் அடிக்கலாம், கொந்தளிக்கலாம், ஆனால் அதே படகுல தான் இயேசுவும் இருந்தார். தேவன் நம்மோடு தான் இருக்கிறார். இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். நான் உனக்கு முன்பதாக நான் கண்மலையை போய் நிற்பேன். அருமையானவர்களே, நித்திய கண்மலை கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். நாம் முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தராகிய யெகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் சொந்தக்காரர், உரிமையாளர். அவருக்கு முன்பதாக கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். அவரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்படியாக எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் நம்முடைய தெய்வத்துடைய நாமம். உங்கள் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் நம்முடைய தேவன். நம்முடைய கஷ்டங்களை பார்க்கிலும் நம்முடைய தேவன் பெரியவர். அவர் நித்திய கண்மலையாக இருக்கிறார். தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்கிற தேவன். சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. நம்ம ஆராதிக்கிற தேவனை புரிஞ்சுக்கங்க. நம்மளை அவர் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
துதிக்கிறோம்ப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த புதிய நாளிலே புதிய மாதத்திலே எங்களை அழைத்து கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் நீர் எங்களோடு இருந்தீங்க ஆண்டவர். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே, மோசேக்கு முன்பதாக நீ கன்மலையின் மேல் நின்று ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கும்படியாக ஆண்டவரே நீ பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் கர்த்தராகிய யெகோவா எங்களுக்கு நித்திய கண்மலையாக இருக்கிறபடியா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் கண்மலையே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ ஆராதனை செய்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற உடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற உம்முடைய ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்துடைய தேவைகளை சந்திங்க. அவருடைய மனதில் இருக்கிற பாரங்கள் கஷ்டங்கள் எல்லாற்றையும் மாற்றி போடுங்க. நீரே ஆண்டவரே பரிகாரியாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். சரீரத்தில் இருக்கிற பலன்கள் எல்லாம் மாறட்டும். சுகம் உண்டாகட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும். பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். பரிசுத்தம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். ஆண்டவரே ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம்ப்பா. ஜனங்களுடைய எல்லா ஆண்டவரே தேவைகளை சந்திங்க, குறைகளை நிறைவாக்குங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க. உங்களுடைய மகிமை ஐஸ்வர்யத்தை ஆண்டவரே நீ எல்லா குறைகளையும் நிறைவு செய்கிறவரோட ஸ்தோத்திரம். ஆண்டவரே முதியோர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என் கண்மலையாகிய தேவனிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார் என்று இருக்கிறது. என் கண்மலையாக உம்மிடத்தில் அநீதி இல்லை ஆண்டவர், நிச்சயமாக இல்லை ஆண்டவர். நீ நித்திய கண்மலையப்பா ஆண்டவரே. முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். பெற்றோர் தங்களுடைய குடும்பத்தை தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே உமக்கென்று வளர்த்திட வழிநடத்துக. அப்படிப்பட்ட பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. துதிக்கிறோம்ப்பா. சபைக்கெல்லாம் வாலிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வாலிய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கென்று பிரகாசிக்கிற சுடர்களாய் மாறட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. கல்விமான நாவை தாங்க. நல்ல வேலை வாய்ப்புகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நான் ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நிச்சயமாக அது உங்களால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் கூட நீ நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கப்படியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே சீக்கிரம் வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரவளை ஆஸ்வதிங்க ஆண்டவரே. பாடகர் குழுவுக்காக ஸ்தோத்திரம். சபையிலே ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய வல்லமை விளங்கட்டும், உம்முடைய நாம மகிமைப்படட்டும். ஊழியம் செய்கிறவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவினை கனம் பண்ணுவார் என்று இருக்கிறது. உடைய வார்த்தையின்படி ஆகட்டும். சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீந்திருக்கிற அந்த அப்பத்துக்கும் திராட்சரசத்துக்கும் ஆண்டவரே ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வாதத்தை வரிசைக்க பண்ண மாட்டேனோ என்று சொல்லிங்களே ஆண்டவர். நிறைய இடங்கள் வேக்கண்டாக இருக்குது. இந்த இடத்தெல்லாம் நிரப்புங்கப்பா. நாம மகிமைப்படட்டும் ஆண்டவர். அதற்கு எங்களையும் உபயோகப்படுத்துங்க. நாங்களும் போய் ஆத்துமாக்களை ஆண்டவரே அழைத்து கொண்டு வருகிறவர்களாய் காணப்படட்டும்.
ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இப்போ சபையாரும் இந்த இடத்தை விட்டு கலந்து செல்கிறார்கள். மீண்டும் சபையில் கூடி வருகிற நாள் வரைக்கும் நம்முடைய கிருபைகளை தாங்கட்டும். இந்த சமூகங்களுக்கு முன்பதாக செல்லட்டும். ஆண்டவரே பாதம் கலிடராதபடிக்கு உடைய தூதலுக்கு கட்டளையிடுகிறவராக இருக்கப்படியால் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர்களை ஆண்டு வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமையை நாங்கள் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கலைந்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக.